ப்ளீஸ் டோன்ட் வரி, நான் ஏதாவது பண்றேன். இப்போ நீ என்ன பண்ணுவ? இவ்ளோ பெரிய தொகைக்கு நீ வெளியே போய் பிச்சை எடுப்பியா? அவ்னி, நான் சொல்றத கேளு. இந்த ஆளை இப்பவே விவாகரத்து பண்ணு. அவன் உன் வாழ்க்கையில இருந்து வெளியே போயிட்டா அப்போ பாட்டி அவங்க வீட்டுக்குள்ள நம்மள அனுமதிப்பாங்க. அப்புறம் எப்படியும் கபீரும் ஃப்ரெண்டு, அவனுக்கு ஒண்ணு நல்லா தெரியும். அப்புறம் நான் நிச்சயம் சொல்றேன், அவன் உனக்கு உதவி பண்ணுவான். 10 லட்சம் அவருக்கு ஒரு விஷயமே இல்ல. கம் ஆன் அவ்னி. கீதா தேவிக்கு கபீரை தவிர வேறு வழி தெரியவில்லை. ஆனால் கபீரை பற்றிய ஒரு உண்மை இருந்தது. அது அவ்னிக்கு நன்றாகவே தெரியும். உண்மையில் கபீர் சேரியட் குழுமத்தின் வாய்ஸ் சேர்மன் சேகர் ஆனந்தின் ஒரே மகன். அவன் ஒரு மோசமான பையன். பெண்கள் அவனுக்கு ஒரு பலவீனம். அதனால் 3 அல்லது 4 நாட்களுக்கு ஒரு முறை ஒரு புதிய பெண் அவனிடம் வந்து விடுவார்கள். அவன் நிறைய வழக்குகளில் சிக்கியிருந்தான். ஆனால் சேகர் ஆனந்தின் பணத்துக்கும் அந்தஸ்துக்கும் முன் எந்த போலீஸ் அதிகாரியும் அவனை எதுவும் செய்ய முடியவில்லை. கபீர் அவ்னியின் மீது பலமுறை கை வைக்க முயற்சி செய்தான். காலேஜிலும் அவ்னியை பின்தொடர்ந்தான். ஆனால் அவ்னி அவனை ஒரு பொருட்டாக கூட மதிக்கவில்லை. முழு வீடியோவை பாக்கெட் FM தமிழ் யூடியூப் சேனலில் கண்டு மகிழுங்கள்.